Hi viewers, welcome to this video lecture on implementation of tree address code in compiler design. Myself Shankar, and let's go to the video. இந்த ட்ரீ அட்ரஸ் கோடை வந்து நம்ம மூணு வழியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குவாட்ரிபிள், செகண்ட் வந்து ட்ரிபிள்ஸ், அந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ட்ரிபிள். ஸோ இந்த மூணு ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரீ அட்ரஸ் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிபிள். இந்த குவாட்ரிபிளில் மொத்தம் 4 ஃபீல்ட்ஸ் இருக்கும், 4 ஃபீல்டுகள் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஒன்று, ஆர்கியூமெண்ட் ஒன்று, ஆர்குமெண்ட் 2, அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஸோ மொத்தம் 4 ஃபீல்டு வந்து இருக்கு. இதில் ஆப்ரேட்டர் ஃபீல்டு மட்டும் இன்டர்னல் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ரேட்டராக, அதாவது என்ன ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 அட்ரஸ் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை குவாட்ரபிள் ஃபார்மில் எப்படி எழுதலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்னது ஆப்ரேட்டர், ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர். சரிங்களா? ஆர்குமெண்ட் 1 அப்படிங்கிறது என்னன்னா ஒய், ஒய்ங்கிறது ஆர்குமெண்ட் 1. அப்போ இசட்ங்கிறது என்னன்னா ஆர்குமெண்ட் 2. சரிங்களா? அடுத்தது ரிசல்ட்ங்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த குவாட்ரபிள் ஃபார்ம்ல ஒரு 3 அட்ரஸ் கோடை வந்து நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர்ஸ். யுனரி ஆப்ரேட்டர்ஸ்ல 2 இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு ஒன்று இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருக்கு. அதாவது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படிங்கிறது நம்ம யுனரி ஆப்ரேஷன் அப்ளை பண்றதுக்காக. இன்னொன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 2 வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ஆப்ரேட்டர் இருக்கும், ஒய் வந்து ஆர்குமெண்ட் 1 இருக்கும், ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவோம், ஆர்குமெண்ட் 2 யூஸ் பண்ண மாட்டோம். இதே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்கும்போது இந்த காப்பி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு தான் நம்ம ஆப்ரேட்டர் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த ஈக்குவல் நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து ஈக்குவல் தான் நம்ம ஆப்ரேட்டரா கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல அப்போ ஆப்ரேட்டருங்கிறது என்னவா இருக்கும், ஈக்குவல்ட்டா இருக்கும், ஒய்ங்கிறது ஆர்குமெண்ட் 1 இருக்கும், எக்ஸுங்கிறது ரிசல்ட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ், இந்த பேராம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணாது. அதே மாதிரி கண்டிஷனல் அன்கண்டிஷனல் ஜம்ப்ஸில் வந்து டார்கெட் டேபிள் தான் வந்து ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குவாட்ரிபிளில் இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அட்ரஸ் கோட் வந்து ஜெனரேட் பண்ணணும். 3 அட்ரஸ் கோடை ஜெனரேட் பண்ணி அதை எப்படி நம்ம குவாட்ரிபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஸ்டார் மைனஸ் சி பிளஸ் பி ஸ்டார் மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம 2 சப் எக்ஸ்பிரஷன்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது பி ஸ்டார் மைனஸ் சி பிளஸ் பி ஸ்டார் மைனஸ் சின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சப் எக்ஸ்பிரஷன் எவல்யூட் பண்ண நமக்கு என்ன வேணும், மைனஸ் சி வந்து எவல்யூட் பண்ணணும் இல்லையா? அப்போ மைனஸ் சி, மைனஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், மைனஸ் சி, இது ஒரு டெம்பரரி வேரியபிள் T1ல அசைன் பண்றீங்க. அடுத்து இப்போ இந்த சப் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பி ஸ்டார் மைனஸ் சி இல்லையா? ஸோ அப்போ பி ஸ்டார் மைனஸ் சி T1ல இருக்கு, அப்போ T1. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் அசைன் பண்ணீங்க T2. ரைட்? இதே மாதிரி என்ன பண்ணணும், T3 ஈக்குவல் டு இந்த செகண்ட் சப் எக்ஸ்பிரஷனுக்கு மைனஸ் சி, அது T3ல அசைன் பண்றீங்க. T4 ஈக்குவல் டு பி ஸ்டார் மைனஸ் சி, இந்த மைனஸ் சி வந்து ஆல்ரெடி T3ல இருந்து வச்சிருக்கீங்க. இப்போ இந்த சப் எக்ஸ்பிரஷன் எங்க இருக்குன்னா T2ல இருக்கு, இது எங்க இருக்குன்னா T4ல இருக்கு. அப்போ ரெண்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ T4 பிளஸ் T2 T5ல ஸ்டோர் பண்றீங்க. அப்போ இந்த என்டையர் சப் எக்ஸ்பிரஷன் எங்க இருக்கும் அப்படின்னா T5ல இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், ஏக்கு வந்து காப்பி பண்ணணும். அப்போ T5 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு T5. இப்போ 3 அட்ரஸ் கோட் வந்து நாம ஜெனரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நாம எப்படி வந்து குவாட்ரிபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 அட்ரஸ் கோடோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா T ஈக்குவல் டு மைனஸ் சி. ஆல்ரெடி நாம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த யுனரி ஆப்ரேஷன் மைனஸ்க்கு என்ன கிடையாது, ஆர்குமெண்ட் 2 கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தா மைனஸ், ஆர்குமெண்ட் 1 என்னன்னு பார்த்தோம்னா சி. அப்போ ரிசல்ட் எங்க ஸ்டோர் பண்ணணும்னா T1. ஸோ அப்போ ஆப்ரேட்டருங்கிறது மைனஸ், ஆர்குமெண்ட் 1ங்கிறது சி, ஆர்குமெண்ட் 2 இந்த ஆப்ரேஷனுக்கு கிடையாது. ரிசல்ட் எங்க ஸ்டோர் பண்ணுவோம்னா T1ல ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜென்ரல் 3 அட்ரஸ் கோட் ஃபார்ம்லேயே இருக்கு. அப்போ இது ஆர்குமெண்ட் 1, இது ஆப்ரேட்டர், இது ஆர்குமெண்ட் 2, இது ரிசல்ட். ரைட்? ஸோ அப்போ ஆப்ரேட்டருங்கிறது ஸ்டாரு, ஆர்குமெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பி, ஆர்குமெண்ட் 2 வந்து T1 அண்ட் ரிசல்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் T2. அடுத்து தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆப்ரேட்டர் என்ன, மைனஸ், சிங்கிறது ஆர்குமெண்ட் 1, இது யுனைட் மைனஸ்ங்கிறதுனால நம்மளுக்கு ஆர்குமெண்ட் 2 கிடையாது. ரிசல்ட் ஸ்டோர் பண்றது வந்து T3ல. அடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ரேட்டர் ஸ்டார், பிங்கிறது ஆர்குமெண்ட் 1 அண்ட் T3ங்கிறது ஆர்குமெண்ட் 2, ரிசல்ட் ஸ்டோர்ட் இன் T4. அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்
operator is plus, T2 argument 1, T4 is argument 2, finally result stored in T5. அடுத்து இது வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்னா ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு, அப்போ ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு T5ங்கிறது தான் ஆர்குமெண்ட் 1, இதுக்கு ஆர்குமெண்ட் 2 கிடையாது. ஸோ ரிசல்ட் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா ஏல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ரிபிள்ஸ் யூஸ் பண்ணி நாம கிரியேட்டர்ஸ் கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ல எத்தனை மெத்தட் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா 3 ஃபீல்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர், ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கே தெரியுது என்ன ஃபீல்டு இல்லை அப்படின்னு பார்த்தா ரிசல்ட்ன்ற ஃபீல்டு கிடையாது. அப்போ இந்த ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணலாம் ட்ரிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம்னா அதோட பொசிஷனை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸ்பிளிசிட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி நேம் வந்து யூஸ் பண்ண முடியாது இங்க ட்ரிபிள்ல. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெம்பரரி நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ட்ரிபிளஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ல நாம அதோட பொசிஷனை யூஸ் பண்றோம். அந்த பொசிஷனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரந்தசைஸ் நம்பரா இருக்கணும். இந்த பேரந்தசைஸ் நம்பர் தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்டர், எந்த இடத்துல நம்ம இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ பொசிஷனோ இல்லை பாயிண்டர் டு பொசிஷனோ நாம என்ன பண்ணலாம், அந்த நம்பரோட வேல்யூ வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் தான் 3 அண்டர் ஸ்கோர் ஜெனரேட் பண்ணுறதுக்கு பதிலாக சின்டாக்ஸ் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், இது ஒரு சப் எக்ஸ்பிரஷன், இது ஒரு சப் எக்ஸ்பிரஷன், இதை நம்ம சம் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அப்போ என்னது பி ஸ்டார் மைனஸ் சி ஒரு சப் எக்ஸ்பிரஷன், பி ஸ்டார் மைனஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் சப் எக்ஸ்பிரஷன். இது ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணணும், சம் பண்ணணும். சம் பண்ணதுக்கு அப்புறமா வேல்யூவை நீங்கள் ஏல காப்பி பண்ணணும். இது தானே நம்ம பார்த்தோம். அதை வந்து இங்கே சின்டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதே இது எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி எப்படி எழுதியிருந்தோம்னா T1 ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எடுத்துக்கிற 3 அண்டர் ஸ்கோர் T1 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதியிருந்தோம், மைனஸ் சி அப்படின்னு எழுதியிருந்தோம் இல்லையா? நான் எம்னு எழுதுறேன், மைனஸ் சின்னு எழுதியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன கிடையாதுன்னா டெம்பரரி வேரியபிள் நேம் கிடையாது, வெறும் மைனஸ் சி தான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம், இதோட பொசிஷனை தான் நம்பர் பண்ணுவோம். சரி, அப்போ அதனால நான் பொசிஷன் வந்து எழுதிக்கிறேன் லைனா 0 1 2 3 4 5. இப்போ 0th பொசிஷனில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மைனஸ் சி தானே, அப்போ மைனஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், ஆர்குமெண்ட் 1ங்கிறது சி. நம்மளுக்கு தெரியும் யூனரி மைனஸ்க்கு ஆர்குமெண்ட் 2 கிடையாது. ஆனால் ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டோர் பண்ண மாட்டோம். டெம்பரரி வேரியபிள்ல ட்ரிபிள் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக அதோட நம்பர் தான் நம்மளுக்கு என்னது ரிசல்ட் இருக்கிற இடம். ரைட், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா பி ஸ்டார் மைனஸ் சி கொடுக்கணும். மைனஸ் சி முடிஞ்சிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும், பி ஸ்டார் மைனஸ் சி கொண்டு வரணும். ஸோ அப்போ இதுல ஆப்ரேட்டர் என்னது, ஆஸ்ட்ரிக்ட், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 என்னன்னா மைனஸ் சி எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0th பொசிஷன்ல. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், அந்த வேல்யூஸ் நம்ம ரெட்ரீவ் பண்றதுக்கு பேரந்தசைஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே பிராக்கெட் 0 கொடுத்துருக்காங்க. செகண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சப் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிச்சு, அடுத்து இந்த சப் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும். ஸோ இதுக்கு மைனஸ் சி கால்குலேட் பண்ணும். அப்போ மைனஸ் சி, இதுக்கு என்ன கிடையாது, ஆர்குமெண்ட் 2 கிடையாது. ஸோ அதனால மைனஸ் சி மட்டும்தான், இதோட பொசிஷன் 2. அடுத்து இந்த மைனஸ் சியை நீங்க என்ன பண்ணணும், பியோட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் அன் ஆப்ரேட்டர், பி இஸ் அன் ஆர்குமெண்ட் 1. இந்த மைனஸ் சி எதுல இருந்து இருக்கிறோம்னா செகண்ட் பொசிஷன்ல இருந்து இருக்கிறோம். அதனால வேல்யூ நம்பர் வந்து பிராக்கெட்ல 2. ஸோ இப்போ இந்த சப் எக்ஸ்பிரஷன் ஓவர், இந்த சப் எக்ஸ்பிரஷன் ஓவர், இது ரெண்டு நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ரேட்டர் இஸ் பிளஸ், first sub expression is retrieved from the position 1, so parenthesized 1. Second sub expression is retrieved from position 3, அதனால இங்க பிராக்கெட்ல 3. அதுக்கப்புறமா என்ன பண்றோம், ரிசல்ட் வந்து 4th பொசிஷன்ல ஸ்டோர் பண்றீங்க. இப்போ இந்த மொத்த சப் எக்ஸ்பிரஷனையும் எதுல கொடுக்கணும், ஏக்கு அசைன் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு இஸ் ஆப்ரேட்டர், ஏ இஸ் ஆர்குமெண்ட் 1, we are taking value from 4, right? ஸோ இந்த மாதிரி தான் நாம ட்ரிபிள் ஃபார்ம்ல 3 அண்டர் ஸ்கோரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ். இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ்னா என்ன, டைரக்ட் ட்ரிபிள்ஸ்ல வந்து உங்களுக்கு டைரக்டாவே இந்த வேல்யூ பொசிஷனோட நம்பர் இருக்கும், ஓகேங்களா, அந்த பொசிஷன். ஆனால் இங்கே அதுக்கு பதிலாக ஒரு பாயிண்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ட்ரிபிள்ஸை டைரக்ட் பண்ணுறதுக்காக, சரிங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிபிள்ஸ் we are using some pointers அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த டேபிள் நம்ம இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதே தான், இதில் ஒன்றும் இல்லை. இப்போ 35ல இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா 0 அப்படிங்கிறது ஒரு பாயிண்டர் இருக்கும். ஓகே, இந்த 0 பாயிண்டருக்கு இங்கே வந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சி கிடைக்கும். அடுத்து பாயிண்டர் நம்பர் 1, இப்போ பாயிண்டர் நம்பர் 1க்கு வந்தால் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பி வித் 0, 0னா மைனஸ் சி இப்படி இருக்கும். அடுத்து பாயிண்டர் 2,
பாயிண்டர் டூக்கு போனால் ஜஸ்ட் மைனஸ் சி. அடுத்து பாயிண்டர் த்ரீக்கு வந்தீங்கன்னா மல்டிப்ளை பி வித் டூ மைனஸ் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கு வரீங்க. ஃபோர்த் பாயிண்டர் வந்துச்சுன்னா addition with 1, it goes to 1 minus star b 0 minus c, and next it goes to 3. 3 means இங்க வரும் b 2 2க்கு போகும் minus c. So similarly final fifth pointer வரும்போது equal to a 4. அப்போ a assignment operator fourthல இருக்கிற வேல்யூ எடுத்து வந்து இங்க கொடுத்துருவாங்க. So instead of direct assignments, it used indirect pointers to get the or evaluate the 3 address code. ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சிங்கிள் அசைன்மெண்ட் ஃபார்ம் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாட்டிக் சிங்கிள் அசைன்மெண்ட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷன் தான். ஸோ பட் ஆனால் இது வந்து கோட் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஸ்டிங்க்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இந்த எஸ்எஸ்டிவை வந்து 3 address கோடாக ஜெனரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் 3 address கோடில் வந்து வேரியபிள் நேம்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வேரியபிளையும் டிஸ்டிங்க்டாக கொண்டு வரணுன்றதுக்காக. அது எப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி பிளஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சின்னு இருக்கு. இப்போ இதுக்கு 3 address கோட் எழுதுறீங்க அப்படின்னா என்ன எழுதிருக்காங்க? பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் சி. அப்போ இது என்னது? இந்த ஏ மைனஸ் பி மைனஸ் சி இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கியூ பி ஈக்குவல் டு கியூ ஸ்டார் டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு இந்த கியூ வரும். அப்போ இந்த கியூனா என்ன? இந்த பி ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி. அப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அகைன் பி வருது, பி இ மைனஸ் பின்னு வரும். அப்போ இ மைனஸ் இந்த பினா என்ன வரும்? கியூ ஸ்டார் டி, அதாவது ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி. நெக்ஸ்ட் கியூ ஈக்குவல் டு பி பிளஸ் கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி பிளஸ் கியூனா இந்த பி வந்து இங்க எடுக்கணும். அப்போ என்ன வரும்? இ மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி பிளஸ் இந்த கியூனா இது ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்போ இங்கே என்ன கன்ஃபியூஷன் நம்மளுக்கு அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் நேமாக இருக்கும்போது வைல் எவலுவேட்டிங் த எக்ஸ்பிரஷன் நமக்கு வந்து இந்த இடத்துல பி கொடுக்கும்போது நம்ம இந்த பி எடுக்கிறதா இல்லை இந்த பி எடுக்கிறதாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வைல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கூட நம்மளுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் சிங்கிள் அசைன்மெண்ட் ஃபார்முக்கு போகிறோம். ஸோ அதனால என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ்? இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த டெம்பரரிஸை வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? P1 யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ட் இந்த பிக்கு P1 கொடுக்குறேன். இதே எக்ஸ்பிரஷன் தான், இதே 3 address கோடு தான். பட் ஆனால் எஸ்எஸ்சி ஃபார்மில் எழுதுறோம், ஸ்டாட்டிக் சிங்கிள் அசைன்மெண்ட் ஃபார்மில் எழுதுறோம். ஓகே, P1 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இப்போ Q1 ஈக்குவல் டு P1 மைனஸ் சி. P1ங்கிறது என்னது? ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் சி. இது வரைக்கும் வந்துச்சு, ஏ பிளஸ் பி மைனஸ் சி. அண்ட் நெக்ஸ்ட் P2. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் சப் எக்ஸ்பிரஷன் வரைக்கும் 1 இருக்கட்டும், அடுத்த சப் எக்ஸ்பிரஷனுக்கு 2 வந்துட்டாங்க. இப்போ P2 ஈக்குவல் டு Q1 ஸ்டார் டி. Q1ங்கிறது என்னது? ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி. அப்போ இந்த சப் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சா? அடுத்தது P3 சப் எக்ஸ்பிரஷன், அது என்னது? இ மைனஸ் P2. P2ங்கிறது என்னது? ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி. முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த P ஃபுல்லாக ஓவர். அடுத்தது Q2 ஈக்குவல் டு P3 பிளஸ் Q1. P3ங்கிறது என்னது? இ மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி. Q1ங்கிறது ஆல்ரெடி நம்ம இருக்கு, ஏ பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இந்த டெம்பரரி நேம்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா static single assignment form. I thank you all for watching this lecture series. Thank you once again.